ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் SUBA'S கேலரி. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிறியவங்களில் இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய வெண்ணிலா ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஒரு சின்னதாக மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு பால் இல்லாட்டி தண்ணி சேர்த்துக்கோங்க. சின்னதாக 1 ஸ்பூன் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கட்டியதும் இல்லாத அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக ஒரு பேனில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நான் நார்மலான பாக்கெட் பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுல் ஃபேட் மில்க் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. இப்படி இல்லைன்னா பசும்பால் சேர்க்கறதுனா தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு நல்லா சைடில் ஆட வரும். அதை ஃபுல்லாக எடுத்து உள்ளே விட்டுக்கிட்டே வாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் கரண்டியை வச்சு கலக்கி விட்டுக்கிட்டே வரலாம். பால் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வேக திக்காகிக்கிட்டே வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிருச்சு. அடுத்ததாக இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்க போகிறோம். நான் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் 1/4 லிட்டர் அளவுக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிராண்டில் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1/4 லிட்டர் அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல்லாக நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் இருந்து மீடியம் ஃப்ளேம்குள்ளே இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. இப்போ ஃப்ரெஷ் க்ரீம் ஃபுல்லாக பாலோட மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லாவே கலங்கிடுச்சு. இப்போ பால் முதக்கி இப்போ இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இனிப்புக்காக சுகர் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்லா இனிப்பாக வேணும்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இந்த வெனிலா எசன்ஸ்க்கு பதிலாக 1/2 ஸ்பூன் இல்லாட்டி 1/4 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏலக்காய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வாங்க. சுகர் நல்லா உருக பால் தண்ணி ஆகிக்கிட்டே வரும். நம்ம திரும்பவும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் இருந்து லோ ஃப்ளேம்குள்ளே இருக்கிற மாதிரியே நம்ம வச்சுட்டு கலக்கி விட்டுக்கிட்டே வரணும். பால் கொஞ்சம் கொஞ்சமாக திக்காகி இப்போ கடையில் நம்ம வாங்கின ஐஸ்கிரீம் உருகுனா எந்த பதத்தில் இருக்குமோ அந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம பாலை நல்லா காய்ச்சிக்கணும். இந்த ஸ்டேஜில் நமக்கு கரெக்டானதாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. பால் நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ முதக்கி இப்போ நல்லாவே திக்காயிருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கிறதுனால நல்லா திக்காயிருச்சு. இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபோமோடு நமக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இதை அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அரைச்சி வச்ச மிக்ஸை இதில் ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நான் இப்போ டிஷ்யூ பேப்பர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இந்த டிஷ்யூ பேப்பருக்கு பதிலாக அலுமினியம் ஃபாயில் பேப்பர் கூட யூஸ் பண்ணுறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சு அதுக்கு மேலே மூடியை போட்டு மூடி வச்சுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற பேப்பரை ஃபுல்லாக நம்ம கிழித்து ரிமூவ் பண்ணிடலாம். இந்த பேப்பர் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறப்ப மூடியில் நீர்த்துளிகள் அந்த ஐஸ்கிரீம்குள்ளே விழுகாமல் இருக்கிறதுக்காக தான் போடுறோம். இந்த மாதிரி 8 மணி நேரத்தில் இருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். இப்போ 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ அந்த பேப்பரை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ ஒரு ஸ்கூப்பரை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கூப்பருக்கு பதிலாக சின்னதாக குழம்பு கரண்டி கூட எடுத்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம். கரண்டியில் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக சுடுதண்ணியில் நினச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா க்ரீமியாக நமக்கு வெனிலா ஐஸ்கிரீம் ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக கொஞ்சமாக நான் டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட் சேர்த்துக்கிறேன்.
இதுக்கு பதிலாக ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கலாம், ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்த்துக்கலாம், நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.